அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு கருவேப்பிலை சாதப்பொடி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. இது சாதத்திற்கு மட்டும் இல்லைங்க, இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லா டேஸ்டா இருக்கும். வாங்க இந்த டேஸ்டியான கருவேப்பிலை சாதப்பொடி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கருவேப்பிலை பொடி செய்யறதுக்கு நான் 1 கப் கருவேப்பிலை எடுத்திருக்கேங்க. நல்ல ஃப்ரெஷ் கருவேப்பிலையா வாங்கிக்கோங்க. ஃப்ரெஷ் கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒயிட் கிளாத் அல்லது நியூஸ் பேப்பரில் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. வெயிலில் ஆற வைக்க வேண்டாங்க. வெயிலில் ஆற வச்சிங்கன்னா அதில் இருக்கிற சத்துக்கள்லாம் போயிடும். ஸோ வீட்டுக்குள்ளேயே ஆற வச்சுக்கோங்க. ஒரு 1.5 hours ஆறுனா போதும். அந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள், நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கிராமில் சொல்ல போனோம்னா 200 கிராம் இருக்குங்க. இப்போது ஹெவி பாட்டம் கடாய் அல்லது நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி நான்ஸ்டிக் கடாய் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா கருவேப்பிலையோட அந்த பச்சை தன்மை மாறக்கூடாதுங்க. ஆனால் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கணும், அதாவது தீஞ்சு போகாமல் பார்த்துக்கோங்க. அதனால் சிம்மில் வச்சு தாங்க நம்ம ட்ரையாக ரோஸ்ட் பண்ணணும். ஆயில் எதுவும் ஊற்றக்கூடாதுங்க. எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை அதோட பச்சை தன்மை மாறாமல் அப்படியே இருக்கணுங்க, ஆனால் ரோஸ்ட்டாக இருக்கணும். அதனால தான் ஃப்ளேமை வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கிற சொல்கிறேன். சம்டைம்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிற கருவேப்பிலை காஞ்சு போயிருக்குங்க. அந்த காஞ்ச கருவேப்பிலையை யூஸ் பண்ணி கருவேப்பிலை பொடி செய்ய வேண்டாங்க. அது கொஞ்சம் கசப்பு சுவை கொடுக்கும். அதனால தாங்க ஃப்ரெஷ் கருவேப்பிலையாக வாங்கிட்டு வந்து வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். நம்ம இப்படி எடுத்து ப்ரெஸ் பண்ணோம்னா நல்லா இப்படி அப்பளா மாதிரி நொறுங்குங்க. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா கருவேப்பிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கருவேப்பிலையை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. ஆனால் அதோட பச்சை தன்மை மாறவே இல்லை. இந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாதுங்க. ஈரப்பதம் இருந்துச்சுன்னா நம்ம நிறைய நாள் ஸ்டோர் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு அதே கடாயில் 1/4 கப் உடைச்ச கருப்பு உளுந்து எடுத்திருக்கேங்க. நீங்கள் எந்த கப்பில் கருவேப்பிலையை மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் 1/4 கப் உளுந்து எடுத்துக்கோங்க. அளவை மாற்றிடாதீங்க. கிராமில் சொல்லப்போனால் 25 கிராம் இருக்குங்க. கொஞ்சமாக போட்டு ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நாம் இன்றைக்கி 25 கிராம், அதாவது 1/4 கப்பு தாங்க எடுத்திருக்கோம். அதனால் எல்லாத்தையும் போட்டு ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. மேக்ஸிமம் கருப்பு உளுந்தை எடுத்துக்கோங்க, அதான் ரொம்ப நல்லது. ஃப்ளேம் சிம்மில் தாங்க இருக்கணும். கருப்பு உளுந்தாக இருக்கிறதுனால ஃப்ளேமை வந்து ரொம்ப சிம்மில் வச்சு தாங்க வறுக்கணும். ஏன்னா கொஞ்சம் மீடியம் அல்லது ஹையில் வச்சோம்னா அந்த மேல் தோல் மட்டும் வறுபடுங்க, உள்ளே இருக்க பருப்பு அப்படியே வறுபடாது. ஸோ அதோட ராஸ்மல் பொடி வறுக்கிறச்ச அதோட ராஸ்மல் வந்துகிட்டே இருக்கும். ஸோ சாப்பிட்றச்ச நல்லா இருக்காது. அதனால் சிம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. பாருங்கள், உளுந்து நல்லா செவந்து வந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு 1/4 கப் துவரம் பருப்புங்க. அதே கப்பில் தான் எடுத்திருக்கேன். இதையும் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிடலாம். ஃப்ளேம் சிம்லே இருக்கட்டும். பாருங்கள், துவரம் பருப்பு நல்லா செவந்து வருதுங்க. நல்ல மணம் வருது. ஒரே ஒரு துவரம் பருப்பு எடுத்து வாயில் போட்டு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சுன்னா நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தங்க. பாருங்கள், இப்போ நல்லா செவந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் சீரகம் சேர்க்குறேங்க. சின்ன ஸ்பூனில் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க, நல்லா மணம் வந்துருச்சு. இதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எல்லாத்தையும் ஒரே பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் கருமிளகு. மிளகு ரோஸ்ட் ஆகும், நல்ல மணம் வருங்க. அந்த ஸ்டேஜில் நம்ம மிளகு எடுத்துடலாம். பாருங்கள், மிளகு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நாம் அதே பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி ஆட் பண்ணுறீங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நார்மல் ஸ்பூனை விட கொஞ்சம் பெரிய ஸ்பூனில் எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி விதைகளில் சின்ன சின்ன குச்சிகள்லாம் இருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. வந்துருச்சு. இதையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் உடைச்சக்கடலை சேர்த்துருக்கேங்க. சீக்கிரம் உடைச்சக்கடலை ரோஸ்ட் ஆயிருங்க, நல்லா செவந்து வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், உடைச்சக்கடலை இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆனால் போதுங்க. நெக்ஸ்ட்டு நான் 4 வரமிளகாய் எடுத்து உடச்சி வச்சுருக்கேங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. மிளகாய் வத்தல் நல்லா செவந்து வருதுங்க, நல்லா கிறிஸ்பி ஆயிரும். பாருங்கள், மிளகாய் வத்தல் நல்லா வறுபட்டுருச்சு. நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்க்குறீங்க. நீங்கள் ஒயிட் எள்ளு வேணாலும் சேர்த்துக்கலாம், பட் கருப்பு எள்ளு தான் நல்லா ஹெல்த்தி. டக்குன்னு ரோஸ்ட் ஆயிருங்க, கருக விட்டுறாதீங்க. இந்த டப் டப்னு சவுண்டு கேட்கவும் எடுத்துருங்க. நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இதையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணுறேங்க. கல்லுப்பையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் 1 கோழிக்குண்டு அளவு புளி எடுத்திருக்கேங்க. இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு போட்டு ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. புளியில் இருக்கிற நாளை ரிமூவ் பண்ணிவிட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த உப்பு கூடயே ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு கூட ரோஸ்ட் பண்ணுறச்ச சீக்கிரம் ரோஸ்ட் ஆயிரும். அவ்வளோதான், புளியும் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது கூடயே 1/4 ஸ்பூன்
பெருங்காயத்தூள் சேர்க்குறேங்க. நீங்கள் கட்டி பெருங்காயம் வச்சுருந்தீங்கன்னா அதையும் நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாங்க. நீங்கள் சாதத்துக்கு மட்டும் சேர்க்குறதா இருந்தால் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இல்லை இட்லி தோசை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. நான் இன்றைக்கி கோர்ஸாக தாங்க அரைச்சிக்க போகிறேன். பாருங்கள், மிளகாத்தெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வறுபடணுங்க. புளியையும் இது கூடயே சேர்த்து போட்டுக்கோங்க, கருவேப்பிலை கூடயவும். பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு கருவேப்பிலை, புளி, மிளகாய் இதை மட்டும் சேர்த்து அரைச்சிட்டு வந்திருக்கேங்க. இந்த மாதிரி இந்த அளவுக்கு கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ கருவேப்பிலை, புளி, வரமிளகாய் அதை அரைச்சதை நம்ம இது கூட சேர்த்துடலாங்க. இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஃபைனலாக நம்மளோட கருவேப்பிலை பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் செக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் உப்பை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட்டு கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சாதத்துலேயும் சால்ட்டு சேர்த்து தான் நம்ம குக் பண்ணுவோம். அதே மாதிரி இட்லி தோசையிலையும் சால்ட்டு சேர்த்துருப்போம். அதனால் ஓவராக ஆகிடக்கூடாது. அதனால் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சேர்த்த 1/2 டீஸ்பூன் கரெக்டாக இருந்துச்சு. இந்த பொடியை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த ஸ்மெல் கூட போகாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். 1 மந்த் அல்லது 2 மந்த் வரைக்குமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. வெளியவே வச்சுக்கலாம். எவ்ரி மந்த் ஃப்ரெஷ்ஷாக செய்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நம்ம ஆயில் ஆட் பண்ணி ரோஸ்ட் பண்ணோம்னா ஒரு 5 நாள் வரைக்கும் வெளியே வச்சுருந்தா கெடாமல் இருக்குங்க. ரெஃப்ரிஜிரேட்டர் வச்சுருந்தோம்னா 10 டேஸ் வரைக்கும் கெடாமல் இருக்கும். அதுக்கு மேலே வச்சுருந்தோம்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லா ஆயிலே ஊற்றாமல் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி செய்கிறதாங்க பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதே மெத்தடையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை எப்படி சாதத்தில் மிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு ஒயிட் ரைஸ் எடுத்துருக்கேங்க. ஒயிட் ரைஸை நல்லா உதிரியாக குக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம பவுடரை போட்டு மிக்ஸ் பண்ணுறச்ச நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு தேவையான அளவு கருவேப்பிலை பொடியை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நான் இன்றைக்கி 3 ஸ்பூன் கருவேப்பிலை பொடி சேர்த்துருக்கேங்க. நீங்கள் எந்த அளவுக்கு சாதம் எடுக்கிறீங்களோ அதுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை பொடியை போட்டு நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ தாளிப்பு பார்த்துடலாம். 3 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு மிளகாய் வத்தலை கிள்ளி போட்டுக்கோங்க. 10 வேர்க்கடலையை வறுத்த வேர்க்கடலையை தோல் நீக்கி ஆட் பண்ணிக்கோங்க. 2-3 முந்திரி பருப்பை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொரியவும் இதில் இந்த சாதத்தில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தாங்க, பட் வேர்க்கடலை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. சாதம் நம்ம சாப்பிட்றச்ச அங்கனங்கன கடிப்படும் போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் இதில் கடலைப்பருப்பு சேர்ப்பாங்க. கடலைப்பருப்பை விட பீனட் சேர்த்துக்கோங்க. அதான் உடம்புக்கும் ரொம்ப நல்லது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னொரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. ஏன்னா ட்ரையாக இருந்துச்சுன்னா தொண்டை அடைக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு நெய் வேணும்னா நல்லெண்ணெய் அல்லது கோகோனட் ஆயில் கூட ஊற்றி நம்ம தளிச்சிக்கலாங்க. இந்த கருவேப்பிலை சாதப்பொடியை ரெகுலராக நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்கோங்க. ரெகுலராக நம்ம குழம்பு ரசம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி சாதத்தில் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் கருவேப்பிலை பொடி சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் அல்லது கோகோனட் ஆயில் அல்லது நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. ரெகுலராக சாப்பிடுங்க. அப்படியே சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா நம்ம உடம்புல அயன் கண்டென்ட் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஹேர் க்ரோத் நல்லா இருக்குங்க. உங்கள் வீட்டில் யாராவது பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா இப்போயே இந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி கருவேப்பிலை சாதம் செஞ்சு அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து விடலாங்க. ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்டு வருவாங்க. நிஜமாகவே ரொம்ப மணமாக இருக்கும். நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி சைட் டிஷ்ஷாக பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணியிருக்கேங்க. இதுக்கு பொட்டேட்டோ ஃப்ரை ரொம்ப நல்லாயிருக்கும். அல்லது சிப்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சேனை ஃப்ரை, கோபி பக்கோடா இந்த மாதிரி ஃப்ரைடு ஐட்டம் தாங்க இதுக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். வேறு சைட் டிஷ் இதுக்கு நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஃப்ரைடு ஐட்டம் வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான ஒரு லன்ச் பாக்ஸாக இருக்கும். நாம் இது நல்லா ட்ராவல் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாங்க. நாம் ஏதாவது அவுட்டிங் போனால் கூட ஒயிட் ரைஸில் இந்த பொடி வச்சுருந்தோம்னா டக்குன்னு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொண்டு போய்க்கலாம். சீக்கிரமே கெடாதுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.